இஸ்ரேல் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப போர் வந்து ஒரு அநீதியானது. இப்போ இஸ்ரேலும் மேற்குலகங்களும் நடத்தக்கூடிய போர் வந்து ரொம்ப அநீதியானது. இவர்கள் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக நடத்தக்கூடிய போர் வந்து அவங்களுடைய நியாயமானது. இது போரை பற்றி இவங்களுடைய போரை பற்றி நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் போர் அப்படின்றது ஒரு பெரிய விலை கொடுக்கும். அது நம்ம இப்போ கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமான தகவல் 45,000 காசா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 10,000க்கு மேலே குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற இழப்புகள். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் வந்து இதுவரைக்கும் இஸ்ரேலால் நாசமாக்கப்பட்ட காசாவை திரும்ப கட்டுவதற்கு அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. அந்த இதுலேயே வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் திரும்ப கட்டிடலாம், ஆனால் இதெல்லாம் உருவாக்குவதற்கு நாங்கள் செலவழித்த இந்த 20 வருடங்களை யார் தருவார் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் யார் கொடுக்க போகிறாங்க? போர்ன்றது ஒரு பெரிய வலி, பெரிய கொடூரம். அது போருக்கு என்ன தெரியாது அப்படின்னா மனிதர்களை தெரியாது, உடல்களை தெரியாது. குண்டெல்லாம் போரில் வீசக்கூடிய எந்த குண்டுகளுக்கும் மனுஷங்களை தெரியாது. அது குழந்தையா, அது கல்லா, மண்ணா, காடா, வீடா, நிலமா, எதுவுமே தெரியாது. அது விழுந்தா அது அழிவு தான்.